தேவஜனங்களாகிய நாம் நீங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பி வாசம் பண்ணும்படியா தெரிந்து கொண்டு அவருடைய சீயோன் உங்கள் சரீரங்களே தேவன் தங்கி உலாவுகிற ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 6:19 தெளிவா சொல்கிறது. இப்ப நமக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம், அது தெரிஞ்சோ தெரியாமலோ மறைவாகவோ இல்ல வெளிப்படையாகவோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே தீமையான காரியத்தை யோசித்து அதை செய்யும்படியால் எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. எதிரான ஆயுதத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். நான் வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் இல்லை. எவர்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய என்னை உங்களை பார்த்து அவர் வாக்குப்படுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதைக்கும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் அடங்கும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் அவர்? வானத்தை பூமியை தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை யாராலும் மாற்ற முடியுமா? நிச்சயமா முடியாது. கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அவர்களுக்கு விரோதமான ஜனம் தேவ பிள்ளைகளுக்கு எதிரான தீமையான நினைவுகளை செயல்படுத்தும்படியாய் ஆவலோடு தீங்கு செய்ய காத்திருப்பது எதற்காக தெரியுமா? யார் யார் எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவர்கள் என்று தம்முடைய ஜனத்திற்கு தெரியப்படுத்த. அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க தெரியுமா? அவங்க கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல் இப்படி செய்யறாங்க. யோசேப்பின் வாழ்க்கையில சகோதரர்கள் யோசேப்பின் கனவு, அந்த சொப்பனம் நடக்க கூடாதுன்னு சொல்லி அவனை விற்று போட்டார்கள். முதல்ல அவன் கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. அதன் பிற்பாடு அவன் சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி அவனை இஸ்மவேலரிடத்தில், எகிப்துக்கு போகிற இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டாங்க. இது அவனுடைய சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி சகோதரர்கள் செய்த ஒரு காரியம். கர்த்தர் இதை அனுமதித்தார். அவர்கள் கர்த்தர் நினைவுகளை உணராமலும் அறியாமலும் செய்த இந்த பொல்லாத காரியத்தை கர்த்தர் அனுமதித்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் எகிப்தில் தான் யோசேப்புக்கான அந்த உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருந்தார். யோசேப்பின் சொப்பனமே எகிப்தில் தான் நிறைவேற போகிறது. யோசேப்பா எகிப்துக்கு போவான்னு கேட்டா நிச்சயமா போக மாட்டான். யாக்கோபு யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புவான்னு கேட்டா நிச்சயமா அனுப்ப மாட்டான். அப்ப யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம், அந்த தேவனுடைய வார்த்தை அது நிறைவேற வேண்டுமானால் தீமையாய் நினைத்து சகோதரர்கள் போட்ட திட்டத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண துவக்கத்திலே அந்த தீமையான காரியத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். யோசேப்பின் சகோதரர்கள் கர்த்தரின் நினைவுகளை அறியாமல் செய்த காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேற அது துவக்கமாயிருந்தது. இதே போல தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இது நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நமக்கு தீமையா, நம்மை அழிக்கும்படியா, நம்முடைய தரிசனத்தை கெடுக்கும்படியா கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேறக்கூடாது என்பதற்காக செய்கிற எல்லா காரியமும் கர்த்தர் நமக்கு என வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள், திட்டங்கள் இது நிறைவேறும்படியான பாதையில நம்மை சரியாக நடத்தி கொண்டிருக்கிறது. சொல்லப்போனா நாம செய்ய முடியாத அநேக காரியங்களை நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார்.